வெல்கம் டு பார்ட் 4 ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். நாம் இந்த வீடியோவில் கேஷியஸ் ஸ்டேட் பற்றி படிக்க போகிறோம். அதாவது பிஹேவியர் ஆஃப் கேஸஸ் அதை பற்றி படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கேஸஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கேஸ் லாஸ் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம படிக்க போகிறோம் இந்த வீடியோவில். கேஷியஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து மிக்சர் ஆஃப் கேஸஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் என்னென்ன இருக்கும்? ஆக்சிஜன், நைட்ரோஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், அதுக்கப்புறம் இனட் கேஸஸ் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து நம்ம அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நம்மளை சுற்றி இருக்கிற இந்த கேஸஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இல்லையா. அதனால் அதோட பிஹேவியரை பற்றி, அதாவது நார்மல் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இந்த கேஸஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் படிக்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச எலிமெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பீரியாடிக் டேபிள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 11 எலிமெண்ட்ஸ் வந்து கேஷியஸ் ஃபார்மில் இருக்குது. அதுவும் நார்மல் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ், அதாவது நார்மல் ரூம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷியஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த கேஷியஸ் ஸ்டேட்டோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேஷியஸ் ஸ்டேட்டில் வந்து மாலிக்யூல்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மாலிக்யூல்ஸ் எல்லாம் ரொம்பவே தூரமாக இருக்கும். அதாவது ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இன்டர் மாலிகுலர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பேஸ் பிட்வீன் த மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது தான் இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ். இது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. மோரோவர் கேஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்காது. அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேஸஸில் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது? சாலிடையும் லிக்விடையும் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா மாலிக்யூல்ஸ் எல்லாம் ரொம்ப தூரமாக இருக்கும்போது அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். இந்த மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த கேஷியஸ் ஸ்டேட்டோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கேஸஸ் ஆர் ஹைலி கம்ப்ரெசபிள் அப்படிங்கிறது தான். ஏன் அந்த மாதிரி ஹைலி கம்ப்ரெசபிள் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் மாலிக்யூல்ஸ் எல்லாம் தூரமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த சிஸ்டம், அதாவது ஒரு சிலிண்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து கேஸ் ஃபில்லாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து மூவபிள் ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பிஸ்டனை மூவ் பண்ணும்போது, அதாவது புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்? பிஸ்டன் வந்து டவுன்வர்ட்ஸ் மூவ் ஆகும் இல்லையா. அதனால் நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து ரெடியூஸ் ஆகும். சிலிண்டரோட வால்யூம் அதிகமாக இருக்கும்போது கேஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் தூரமாக இருக்கும். அதுவே சிலிண்டரோட வால்யூம் கம்மியாக இருக்கும்போது கேஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் க்ளோஸராக வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இதில் இன்டர் மாலிகுலர் ஸ்பேஸ் வந்து மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது, அதாவது பிஸ்டனை வந்து புஷ் பண்ணும்போது இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் பிட்வீன் த மாலிக்யூல்ஸ் வந்து கம்மியாகும். அதாவது ஸ்பேஸ் பிட்வீன் த மாலிக்யூல்ஸ் கம்மியாகும் இல்லையா. இந்த இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து கேஸஸ் ஆர் ஹைலி கம்ப்ரெசபிள் வென் கம்பேர்ட் டு சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் வந்து லிக்விட்ஸ்லையும் சாலிட்ஸ்லையும் கம்மியாக இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து லெஸ் கம்ப்ரெசபிள் வென் கம்பேர்ட் டு கேஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்பிஜி சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம வீட்டிலலாம் கிச்சனில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா கம்ப்ரெஸ்டு ஃபார்மில் தான் இருக்கும். இதை வந்து நம்ம டொமஸ்டிக் ஃபியூயலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து கம்ப்ரெஸ்டு ஃபார்மில் தான் இருக்கும். அதே மாதிரி சிஎன்ஜி, அதாவது கம்ப்ரெஸ்ட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா மீத்தேன் வந்து கம்ப்ரெஸ்டு ஃபார்மில் தான் இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ஃபியூயலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம கேஸஸ் வந்து எப்படி கம்ப்ரெஸ்டு ஃபார்மில் இருக்குது, தே ஆர் ஹைலி கம்ப்ரெசபிள் அப்படிங்கிறதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸை சொல்லலாம். அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கேஸஸ் எக்ஸர்ட் ப்ரெஷர் ஈக்குவலி இன் ஆல் டைரக்ஷன் அப்படிங்கிறது தான். இதில் நம்ம வந்து டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபுட்பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து கேஸ் ப்ளோ பண்ணும்போது கேஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் அதோட வால்ஸ், அதாவது இந்த ஃபுட்பாலோட வால்ஸில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக மோத ஆரம்பிக்கும். இந்த ஃபுட்பாலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் எல்லா கேஸ் மாலிக்யூல்ஸுமே எல்லா டைரக்ஷன்லையும் ஈக்குவல்
ஈக்குவலாக ப்ரெஷர் க்ரியேட் பண்ணும். ஏன் அந்த மாதிரி ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா, இந்த மாலிக்யூல்ஸ் ஒரு தடவையும் இந்த பாலோட வால்ஸை போய் மோதும் போது நமக்கு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஏன்னா ஒரு வாட்டி மோதும் போது ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல அப்ளை ஆகுது இல்லையா, அதாவது எத்தனை வாட்டி மோதுதோ அவ்வளோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஏன்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியாவை தானே நம்ம ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபோர்ஸ் அதிகமாகும் போது ப்ரெஷர் கூட அதிகமாகுது. இந்த ப்ரெஷர் ஒரு டைரெக்ஷனில் மட்டுமே இல்லை, எல்லா டைரெக்ஷன்லையுமே அதிகமாகிறதுனால தான் நமக்கு இந்த ஃபுட்பாலோட ஷேப் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சோப் பபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட அது கூட ஸ்பெரிக்கலாக தானே இருக்கும். இதில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு சேம் பிரின்சிபல் தான் அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது கூட இன்னொரு ரீசனாக இருக்கிறதுனால தான் நம்ம சோப் பபிள் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அடுத்து கேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் டென்சர். எதை கம்பேர் பண்ணும்போது சாலிட்ஸையும் லிக்விட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது கேஸஸ் வந்து லெஸ் டென்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதோட மாலிக்யூல்ஸ் எல்லாம் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால தான். அதனால் மாலிக்யூல்ஸ் வந்து நிறைய ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணும். இந்த இடத்துல வால்யூம் அதிகமாகும் இல்லையா. டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன, மாஸ் பை வால்யூம் தானே டென்சிட்டி. ஸோ இந்த மாஸ் பை வால்யூம் இதில் வந்து வால்யூம் வந்து டினாமினேட்டரில் இருக்குது இல்லையா. கேஸ் மாலிக்யூல்ஸ் அதிகமான வால்யூமை ஆக்குப்பை பண்ணுறதுனால டென்சிட்டி லோவாக இருக்கும். ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அதனால் கேஸஸ்க்கு வந்து லெஸ் டென்ஸாக இருக்கும். இப்போ கேஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு டெஃபினட் வால்யூமோ ஷேப்போ கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இல்லாமல் அது மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு இடத்துல செட்டில் ஆக மாட்டேங்குது இல்லையா. அதனால் அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஷேப்போ இல்லை வால்யூமோ இருக்காது. இட் டேக்ஸ் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேஸஸை வந்து மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து அதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து ஒரு ஸ்டிரரோ அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 லிக்விடை நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ரெண்டுத்தையும் வந்து ஒரே பீக்கரில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டிரர் வச்சு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணவே வேணாம். அதே மாதிரி எந்த கேஸ் எவ்வளோ ப்ரொப்போர்ஷனில் வேணால் மிக்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அது மூணுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ப்ரொப்போர்ஷன் எந்த ரேஷியோவில் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அது ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். ஏன்னா கேஸ் மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் நிறைய இன்டர் மாலிகுலர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா. அதனால் அது ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் வந்து அதோட பிஹேவியர், அதாவது இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். அதே சமயத்தில் இன்டர் மாலிகுலர் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்னால தான் அது வந்து ஈஸியாக மிக்ஸ் ஆக முடியுது. இந்த கேஸஸோட பிஹேவியர் எல்லாம் ஸ்டடி பண்ணும்போது அதாவது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் ஒரு லாவாக ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு 5-6 லாஸ் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க போகிறோம். இந்த லாஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது இந்த கேஸோட மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் மாஸ், நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறோம் அந்த கேஸ் அப்படிங்கிறது தான் இந்த லாஸ் எல்லாம் ரிலேட் பண்ணுது. சரி, இப்போ நம்ம கேஸ் லாஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கேஸ் லாஸ் அப்படிங்கிறது எப்படி நமக்கு கிடைச்சிது அப்படின்னா நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணி அதில் கிடைச்ச ரிசல்ட்ஸை தான் வந்து லாஸாக ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஹாட் ஏர் பலூன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அந்த டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த கேஸஸோட பிஹேவியர் எல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. யார் ஸ்டடி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் பாயில் அப்படிங்கிறவர், அதுக்கப்புறம் ஜாக்ஸ் சார்ல்ஸ் அப்படிங்கிறவர், அதுக்கப்புறம் ஜோசப் லூயிஸ் கே லூசக் அப்படிங்கிறவர். இவங்க எல்லாம் வந்து நிறைய வந்து கேஸ் பிஹேவியர் எல்லாம் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் கிடைச்ச ரிசல்ட்ஸை தான் வந்து லாஸாக வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கேஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் அமௌண்ட் ஆஃப் கேஸ். இந்த இடத்துல நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த கேஸஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 2 ப்ராப்பர்ட்டியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு மீதி 2 ப்ராப்பர்ட்டிக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணி லாவாக ப்ரப்போஸ் பண்ணாங்க. இந்த லாஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட சம்மரியும் நம்ம பார்க்கலாம். இதை பற்றி டீட்டெயில்
டீட்டெயில்டாக அடுத்த வீடியோலேருந்து நம்ம படிக்கலாம். முதல்ல நம்ம பாயில்ஸ் லா பற்றி படிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதாவது அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அண்ட் த டெம்பரேச்சர், அதாவது ரூம் டெம்பரேச்சர், அது என்ன டெம்பரேச்சரில் வந்து இதை வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கேரி அவுட் பண்ணுறாங்களோ அந்த டெம்பரேச்சரை வந்து அவங்க கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. மீதி இருக்கிறது மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இல்லையா. இந்த இடத்துல வால்யூம்க்கும் ப்ரெஷருக்கும் ரிலேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வால்யூம் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ப்ரெஷர் அப்படிங்கிறது தான். அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், வால்யூம் டிக்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பலை ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து V which is equal to K/P அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது, அதாவது டினாமினேட்டரில் இருக்கிற ப்ரெஷர் டேர்மை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது நமக்கு கிடைக்கிறது PV which is equal to K அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்கும். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அதாவது வால்யூம் வந்து இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்கும்போது P1 V1 அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வால்யூமை சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது V1லேருந்து V2 சேஞ்ச் பண்ணும்போது ப்ரெஷர் கூட P1லேருந்து P2 சேஞ்ச் ஆகுது. இந்த P1ஐயும் V1ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி P2வையும் V2வையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. கம்பேர் பண்ணி பார்த்தப்ப அது வந்து சேம் வேல்யூவாக தான் இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து K1, அதாவது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பாயில்ஸ் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் அ ஃபிக்ஸட் குவான்டிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வால்யூம் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் அப்படிங்கிறது தான் பாயில்ஸ் லா. அடுத்து சார்ல்ஸ் லா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் கூட பார்த்தீங்கன்னா மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஃபிக்ஸட் குவான்டிட்டி ஆஃப் கேஸ் N வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி ப்ரெஷரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாங்க. ஸோ ஃபார் ஃபிக்ஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் கேஸ், தட் இஸ் ஃபார் N மோல் ஆஃப் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, சேஞ்ச் ஆகலை. இந்த இடத்துல வால்யூம்க்கும் டெம்பரேச்சர், அதர் 2 மெஷரபிள் குவான்டிட்டிஸ் இருக்கு இல்லையா. 4 குவான்டிட்டிஸில் 2 குவான்டிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. 2 குவான்டிட்டிஸ்க்கு ரிலேஷன்ஷிப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். என்னென்ன குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T அப்படின்ற ரிலேஷன்ஷிப் தான் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பலை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது V which is equal to K2 into T அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன K2 அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா இது செகண்ட் லா இல்லையா, அதனால் K2 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ V which is equal to K2 into T அப்படின்ட்டு நமக்கு கிடைக்குது. இந்த டீயை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் புஷ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் வந்து V/T which is equal to K2 அப்படின்ற ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு கிடைச்சது. ஸோ டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணும்போது வால்யூமும் சேஞ்ச் ஆகும். அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது வால்யூம் ரைஸ் ஆகிறது தான் இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. ஸோ T1 அப்படிங்கிற இனிஷியல் ஸ்டேட்லேருந்து T2 அப்படிங்கிற ஃபைனல் ஸ்டேட், அதாவது டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதோ இல்லை லோயர் பண்ணும்போதோ வால்யூம் கூட சேஞ்ச் ஆகும். ஸோ சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ வந்து அதை வந்து T1 அப்படின்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் சிஸ்டமோட வால்யூம் வந்து V1 அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல T1 வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது டெம்பரேச்சரை வந்து எய்தர் இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லைன்னு டிக்ரீஸ் பண்ணி பார்க்கும்போது டெம்பரேச்சர் T1லேருந்து T2க்கு சேஞ்ச் ஆகுது. டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது வால்யூம் கூட சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ T1லேருந்து T2க்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது V1லேருந்து V2க்கு வால்யூம், சிஸ்டமோட வால்யூம் கூட சேஞ்ச் ஆகுது. அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வால்யூமும் சேஞ்ச் ஆகிறதுனால V1/T1 which is equal to V2/T2 which is equal to K2 அப்படிங்கிறது தான் கிடைக்குது. இது என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணும்போது வால்யூமும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகி நமக்கு கிடைக்கிற வேல்யூ, அதாவது K2 வந்து பார்த்திங்கன்னா சேம் வேல்யூ தான் கிடைக்குது. ஸோ சார்ல்ஸ் லா அப்படிங்கிறது என்ன? ஃபார் எ ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கண்டிஷன் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான் சார்ல்ஸ் லா. அடுத்து கே-லூசாக்ஸ் லா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் கேஸ், அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது.
அப்போ மீதி இருக்கிற ரெண்டு மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன? ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். இதோட ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு T அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணும்போது ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஸோ இந்த P இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு T அப்படிங்கிற ஈக்குவேஷனில் இந்த ப்ரப்போர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இல்லையா? இது வந்து தேர்ட் லா அப்படிங்கிறதால இந்த கான்ஸ்டன்ட் வந்து K3 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ P which is equal to K3 into T அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது P டிவைடட் பை T which is equal to K3 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. இதில் இனிஷியல் டெம்பரேச்சரை T1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த நேரத்தில் இருக்கிற சிஸ்டமோட ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா P1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். T1 சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது டெம்பரேச்சரை இன்க்ரீஸும் பண்ணலாம் டிக்ரீஸும் பண்ணலாம். T1 சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு T2, அதாவது அது ஃபைனல் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷரும் சேஞ்ச் ஆகுது. P1லேருந்து P2 அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. அதனால் P1 by T1 which is equal to P2 by T2 which is equal to the constant K3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஏன் இந்த மாதிரி வந்து எல்லாமே K3க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, இப்போ டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது, அதாவது T1லேருந்து T2 வரும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரெஷர் கூட, அதாவது P1லேருந்து P2 அப்படின்னு சேஞ்ச் ஆகும்போது ப்ரெஷர் கூட சேஞ்ச் ஆகுது, அதாவது இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் P1 by T1 வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா P2 by T2 அப்படின்ற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. இது எல்லாமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா K3க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃபார் ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் கேஸ் at constant volume condition pressure is directly proportional to temperature அப்படிங்கிறது தான் கே-லூசாக்ஸ் லா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவகாட்ரோஸ் லா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டிஷன் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதாவது வால்யூம்க்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் குவான்டிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ V இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு N. இதில் ப்ரப்போர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணும்போது V which is equal to K4 into N அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல அவகாட்ரோ லாவை வந்து நம்ம 4th லாவை படிக்கிறதுனால இந்த இடத்துல K4 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ V which is equal to K4 into N அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்கு. இந்த எண்ணை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் புஷ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது V by N which is equal to K4 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்குது. இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேஞ்ச் ஆகும்போது வால்யூம் ஆஃப் த கேஸும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தான். அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது வால்யூமும் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ V1 by N1 which is equal to V2 by N2 which is equal to K4 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ அவகாட்ரோ லா அப்படிங்கிறது அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கண்டிஷன் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு N அப்படிங்கிறது தான். இதுதான் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அண்டர் த சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டைன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது அவகாட்ரோ லா. இப்போ பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அதுக்கப்புறம் அவகாட்ரோ லா, இந்த 3 லாவையும் நம்ம கம்பைன் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இந்த 3 லாலையும் காமனாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வால்யூம் இருக்கிறதுனால இந்த 3 லாஸையும் கம்பைன் பண்ணுறோம். இந்த 3 லாவையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் கம்பைன்ட் கேஸ் லா அப்படிங்கிறது. அது என்னன்னு பார்த்தோம்னா V is directly proportional to N into T divided by P அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த 3 லா, பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகாட்ரோ லாவை கம்பைன் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் காமனாக V இருக்கிறதுனால நம்ம V அப்படின்னு எழுதுகிறோம். அதுவே ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா பாயில்ஸ் லாவில் 1/P இருக்கிறதுனால டினாமினேட்டரில் கம்பைன் கேஸ் லாவில் P
P அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அதுவே நியூமரேட்டரில் சார்ல்ஸ் லால T இருக்குது, அதே மாதிரி அவகேட்ரோலால N இருக்குது. அப்படிங்கிறதால கம்பைன்ட் கேஸ்லால N இன்ட்டு T அப்படின்றத நியூமரேட்டரில் நம்ம போடுறோம். ஸோ இந்த இடத்துல வால்யூம் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு P அப்படிங்கிற பாய்ஸ்லாவும் வந்துடுச்சு. அதே மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு N அப்படிங்கிற அவகேட்ரோலாவும் வந்துடுச்சு. அதே மாதிரி V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T அப்படிங்கிற சார்ல்ஸ் லாவும் வந்துடுச்சு. இந்த இடத்துல ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல ஒரு கேஸ் கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுதான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல. ஸோ V விச் இஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு N இன்ட்டு T டிவைடட் பை P அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் PV which is equal to nRT அப்படிங்கிற கேஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஈக்குவேஷனை எந்த கேஸ் எல்லாம் ஒபே பண்ணுதோ அதை வந்து நம்ம ஐடியல் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே ஒரு கேஸ் வந்து இந்த ஈக்குவேஷனை ஒபே பண்ணலை அப்படின்னா அதை வந்து ரியல் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இந்த மூணுத்தில் எது ஒன்று சேஞ்ச் பண்ணாலும் மீதி இருக்கிற ரெண்டுமே சேஞ்ச் ஆகி நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை தான் கொடுக்கும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா N இன்ட்டு Rக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து நம்ம படிக்க போகிறது டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு சிஸ்டமில் வந்து மிக்சர் ஆஃப் நான் ரியாக்டிவ் கேஸஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து ஏன் நான் ரியாக்டிவ் கேஸஸ் அப்படின்னா ஒரு கேஸ் வந்து இன்னொரு கேஸோட ரியாக்ட் ஆகுது, ஆனால் அது வந்து மிக்சராக ஒரு கண்டெய்னரில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இதில் வந்து டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் இந்த மிக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த இண்டிவிஜுவல் கேஸஸ். அது என்ன பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்சரில் அதுக்குன்னு தனியாக இண்டிவிஜுவல் ப்ரெஷர் இருக்கும்ல, அதை தான் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த மிக்சர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு கேஸுக்குமான இண்டிவிஜுவல் ப்ரெஷர்ஸ் அதை எல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ப்ரெஷர் தான் டோட்டல் ப்ரெஷராக இருக்கும். இந்த எல்லா லாஸோட சம்மரியை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேஸ் லாஸோட இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.